ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, வீடியோ ரொம்ப லாங்காக இருக்கும், மறக்காமல் எல்லாருமே வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான விளாக் தான் நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா நைட் 7:30 போல் தான் நம்ம விளாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு ஸ்பெஷலான ஒரு விளாக் தான் இன்றைக்கி நான் ஊரில் தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 4 டேஸ் ஆகுது. 4 டேஸ்லேருந்தே எனக்கு ஒரு ஸ்பெஷலாக தான் கிடைக்கிது. இப்போ பார்த்திங்கன்னா லன்ச்சு கூட நான் ரொம்ப ஹெவியாக தான் நான் எடுத்துக்கிட்டேன். லன்ச் பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி. அதையும் நான் விலாகாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பார்க்காதவங்க எல்லாருமே அதையும் போய் வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வாங்க. இன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா 7:30 போல் ஆகுது. இப்போ எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருந்தாங்க எங்கள் மாமா அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஸ்பெஷலாக தான் எனக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. வாங்க காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாருக்குமே பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இதை விரும்பியே சாப்பிடுவாங்க. அதில் நானும் ஒருத்தவங்க தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு அதிகமாக எல்லா ஊர்லேயும் கிடைக்கும். எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க. இது சாப்பிடாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு சில பேருக்கு இது ஃபேவரட்டாக இருக்கும். அதில் நானும் ஒரு பர்சன் தான். எனக்கு இது ஃபேவரட் தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரில் சிக்கன் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கோம். கிரில் சிக்கன் எனக்கு நைட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இங்கே பாருங்கள், கிரில் சிக்கன் நிறையவே இருக்குது. இவ்வளோதான் என்னால் சாப்பிட முடியாது. நான் பிளேட்டிங்கில் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் இல்லை 2 பீஸ் இந்த மாதிரி தான் நான் சாப்பிடுவேன். ரொம்ப அதிகமாக நான் எல்லாத்தையுமே சாப்பிட ஒரு பர்சனும் கிடையாது. மட்டன் பிரியாணியாக இருக்கட்டும், நான் மதியம் சாப்பிட்றப்போ என்னால் அந்த ஃபுல் மட்டன் பிரியாணியும் என்னால் கம்ப்ளீட் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு அதில் அதிகமாக இருந்துச்சு சாப்பாடு. மட்டனாக இருக்கட்டும் எல்லாமே அதிகமாக இருந்துச்சு. என்னால் அதுவே சாப்பிட முடியாது. அதிலே நான் பாதி வச்சுட்டேன். அந்த மாதிரி தான் எனக்கு இதுவுமே என்னுடைய ஃபேவரட்டாக இருந்தால் கூட என்னாலுமே ஃபுல்லாகவே என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. சாப்பிடுவேன். எனக்கு பிடிச்ச ஒரு ஐட்டமாக இருந்துச்சுன்னா அது நான் எவ்வளோ எடுத்துக்கணுமோ அவ்வளோதான் என்னால் சாப்பிட முடியும். இருக்குன்னு நம்ம எல்லாமே என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. நமக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனாலையும் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட முடியாது. எனக்கு எவ்வளோ சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு நான் சாப்பிடுவேன். இப்போ எனக்கு 2 பீஸ் தான் என்னால் இதில் சாப்பிட முடியும். நானும் 2 பீஸ் தான் சாப்பிட்லான் இருக்கேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராகவே இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ரெகுலராக வாங்குகிற கடையில் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எப்போ வந்திருந்தாலுமே இங்கே வாங்கி கொடுப்பாங்க எனக்கு. பெரிய பீசஸாக இருக்குது. இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா மயோனஸ் ஆஸ் யூஷுவலாக எல்லா ஊர்லேயும் கொடுக்குறது தான். மயோனஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்பெஷலாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆரஞ்சு கலரில் லைட் ஆரஞ்சில் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மயோனஸ் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஊர்லேயும் கொடுக்குறது தான். அது எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. சரி, நம்ம இப்போ பார்த்திங்கன்னா மயோனஸையும் நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். அந்த ஆரஞ்சு கலருக்கு சட்னியும் நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிளேட்டிங் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நம்ம இன்றைக்கி வேறு லெவலாக சாப்பிட போகிறோம். விரும்பின மாதிரி ருசிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்றைக்கி நான் விரும்பவே இல்லை. இதை எனக்கு பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கும் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் விரும்பாதது ஒன்று உங்களுக்கு கிடச்சிச்சின்னா உங்களுக்கு எப்படி ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இப்போ பார்த்திங்கன்னா மைனஸை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே உள்ள எப்படி இருக்குன்னு. இங்கே டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் ஊரில் சாப்பிட்ருக்கேன். அங்கே ஒரு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. இங்கே எப்படின்னு இருக்குன்னு பார்க்கலாம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா மயோனஸ் வேறு லெவலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மயோனஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸ்ஸாக இருக்கும். சில ஊர்லலாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட்னஸ் இருக்காது, ஒரு மாதிரி இருக்கும். இது ஸ்வீட்னஸ்ஸாக நல்லாயிருக்கு. அடுத்தது அந்த ஆரஞ்சு சட்னி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது சட்னியாக என்னன்னு கூட எனக்கு தெரியல. நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லலாம் எப்படி இருக்குன்னு. இந்த ஒயிட் மயோனஸோட
இந்த வந்து சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கு இது பெட்ரு. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு மயனஸ் தான் எனக்கு பிடிக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா இது தான் பிடிச்சிருக்கு. இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் பார்த்திங்கன்னா இது ஸ்பைஸியாக இருக்குது. அது கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருக்கும் மயனோஸ்னால். இது ஸ்பைஸியாக இருக்குது. அதோட இது சூப்பராக இருக்குது. இது ஒரு மயனஸ் மாதிரி தான் இருக்குது எனக்கு அதோட இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. எல்லாருமே வாங்க சாப்பிட்லாம். உங்கள் ஊர்லலாம் என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இருந்த ஊரில் பார்த்திங்கன்னா எனக்கு மயனஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் சட்னி மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கோஸ், ஆனியன் அதெல்லாம் ஒரு பாக்கெட்டில் கொடுப்பாங்க. இப்படி தான் கொடுப்பாங்க. இந்த ஊரில் பார்த்திங்கன்னா கிரில் சிக்கனு, அதுக்கப்புறம் மயனஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.